ஹாய், இன்றைக்கி நம்ம நித்திலாஸ் கிச்சனில் மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய், இன்றைக்கி மசாலா இட்லி பண்ணுறதுக்காக நான் 5 இட்லி எடுத்திருக்கேன். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அந்த இட்லிலையும் பண்ணலாம், இல்லை காலையில் இட்லி செய்கிறோம் அது மீந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு ஈவினிங்லேயும் பண்ணலாம். இப்போ இந்த இட்லியெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இட்லியெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஒரு இட்லியை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பீஸா இப்போ இந்த இட்லிலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகணும், அது வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இட்லி நல்லா மொறுமொறுன்னு இட்லி பொரிச்சாச்சு, கோல்டன் கலராக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பச்சை மிளகாய், அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மசாலா உப்புலாம் சேர்த்துலாம். நம்ம ஆல்ரெடி இட்லிலேயே உப்பு போட்டு தான் செஞ்சுருப்போம், அதனால் உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் இவ்வளோ மிளகாத்தூள் போதும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலாம் கொஞ்சம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணிலாம் நல்லா சுண்டி மசாலா ரெடி ஆகிடுச்சு. மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் மசாலா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நித்திலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.